நம்ம அகத்தில் எந்த வேலையுமே பண்ண வேண்டியதில்லை, அதை இயற்கைக்கு விட்டுட்டா போதும், நம்ம வேலையெல்லாம் வெளியே தான் இருக்குது, நம்ம செய்ய வேண்டிய வேலைகளில் பார்த்தா போதும், நமக்குள்ளே நம்ம எந்த வேலையும் பண்ண வேண்டாம் சொல்லி நம்மளை சுதந்திரமாக விடுறதுக்காக தான் நம்ம அந்த ஞான முகாம் நடத்துகிறோம். அப்போ இதை நம்ம புரிஞ்சதுக்கு பிறகு நம்ம வாழ்க்கையை எப்படி வாழ்கிறதுங்கிறதுக்காக தான் நம்ம இந்த 10 கட்டளைகள்ங்கிற மாதிரி நம்ம போட்டிருக்கோம். இப்போ இந்த வாழ்க்கையினுடைய ஏற்ற இறக்கங்கள், நல்லது கெட்டதுகள் இதில் வச்சு தான் இந்த கர்ம வினைங்கிற ஒரு டாபிக் அமைஞ்சிருக்கு. அதனால் அதோட அலைடாக இருக்கிறதுனால இந்த கர்ம வினைங்கிறதையும் ஒரு டாப்பிக்காக நம்ம இதில் கன்சிடர் பண்ணுறோம். ஏன்னா நம்ம வாழ்க்கை நம்ம இந்த வாழ்க்கைக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், அல்லது பிறப்புகள்லாம் இருக்குதா, இறைவனைக்கு ஒருத்தர் இருக்கிறாரா, இந்த மாதிரி இதெல்லாம் நிறைய கேள்விகள் நமக்கு இருக்கும். கர்ம வினை விதின்னு சொல்கிறோம், விதியை வெல்ல முடியுமாங்கிற மாதிரிலாம் கேள்வி இருக்குது. நம்ம தலை விதியை மாற்றுறதுக்கு ஏதாவது வழி இருக்காங்கிற மாதிரி நம்ம நிறையா கேள்விகள் நிறையா இருந்துக்கிட்டே இருக்குது. அப்போ அதை பற்றிய ஒரு ஆய்வு இதில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் நம்ம வாழ்க்கையை கொஞ்சம் ஒரு நல்ல எண்ணத்தோடு நம்ம எதிர்கொள்கிறதுக்கு நல்லாயிருக்கும்ங்கிறதுக்காக நம்ம இந்த கர்மவினைங்கிற டாப்பிக்கை நம்ம எடுத்துருக்கோம். இப்போ அந்த கர்மவினை விதிங்கிற வார்த்தையெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். விதின்னா என்ன, கர்மன்னா என்ன, நமக்கு விதிக்கப்பட்டதுன்னா என்னங்கிற மாதிரிலாம் நிறைய கேள்விகள் இருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த விதியை வெல்வது, கர்ம வினையெல்லாம் கழிக்கணும், நம்ம ஒரு பிறவியெல்லாம் முடிச்சுக்கிடணும், நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம நிறைய கர்மெல்லாம் சேர்த்து வச்சுருக்கோம், அந்த கர்மெல்லாம் கழிக்கிறதுக்காக அந்த பிறவி எடுத்துருக்குறோம், நம்ம என்னெல்லாமும் பண்ணி இந்த கர்ம வினைகளெல்லாம் கழித்து அதிலிருந்து விடுபட்டு பிறப்பற்ற நிலைக்கு போகணுங்கிற மாதிரிலாம் நிறையா சொல்லுவாங்க. இப்போ நமக்கு நிறைய கர்மாக்கள் இருக்கிறதுனால நமக்கு நிறைய கஷ்டங்கள் அனுபவிக்கிற மாதிரி தலைவிதி அமைக்கப்பட்டிருக்கு. இது சொன்னால் அந்த விதியில் நம்ம வெல்ல முடியுமா, நமக்கு கஷ்டப்படணும்னு இருக்குது, அந்த கஷ்டத்திலிருந்து விடுபடுறதுக்கு நமக்கு ஏதாவது ஸ்கோப் இருக்காங்கிற மாதிரிலாம் ஒரு ஆராய்ச்சிகளெல்லாம் இருக்குது. அந்த காலத்தில் இது பண்ணுற மாதிரி இந்த புராண கதைகள் ஒரு கதை ஒன்று வரும். அதாவது இந்த நாரதர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவருக்கு ஒரு பக்தர் இருக்கிறார். அவர் எப்படின்னு சொன்னால் சின்ன ஒரு பால் மாடு வச்சு ஒரு இப்போ சின்ன ஒரு நபர் தான், ஒரு பால் மாடை வச்சு இது பண்ணக்கூடிய ஒரு சின்ன சாதாரண ஒரு குடியானவர் தான். அவர் வீட்டுக்கு நாரதர் போகிறார். அவருக்கு கொஞ்சம் கௌரவப்படுத்தணுங்கிற மாதிரி தன்னுடைய பக்தர் வீட்டுக்கு போகிறார். அந்த பக்தருக்கு ரொம்ப மகிழ்ச்சி, நம்முடைய குருநாதரே நம்ம வீட்டுக்கு வந்துட்டாரு, நீட்டு ரொம்ப மகிழ்ச்சி. அதனால்